வணக்கம். டிஎன்பிஎஸ்சி கையேடு குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வந்து 28/3/2024 இன்றைய தேதியில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் நம்பர் பார்த்தோன்னா 4/2024 நோட்டிஃபிகேஷன் இது. ஸோ இந்த வருஷத்தில் நமக்கு குரூப் 4 சொன்ன டேட்லேயே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதே போலவே ஆனுவல் பிளானரில் இருந்த மாதிரி இப்போ வந்து குரூப் 1 எக்ஸாமினேஷனுடைய நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நிறைய பேர் வந்து இந்த எக்ஸாம் நம்ம எழுத மாட்டோம், இதில் நம்ம பாஸ் பண்ண மாட்டோம் அப்படின்ற ஒரு மனநிலைமையிலே நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணாமல் இருப்பீங்க. யார் யாரெல்லாம் வந்து ஒரு டிகிரி இருக்குதோ அவங்க எல்லாருமே நீங்கள் வந்து முதல்ல அப்ளை பண்ணி குரூப் 4க்கு மட்டும்தான் படிப்பேன், குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட் இல்லாமல் நான் இன்டர்வியூக்கு மட்டும்தான் படிப்பேன் அப்படின்ற மைண்ட் செட்டை மாற்றிட்டு என்னாலையும் இன்டர்வியூ எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும் அப்படின்ற மனநிலைமையோடைய இந்த எக்ஸாமை அணுகுங்க. குரூப் 4க்கு யாரெல்லாம் படிச்சுட்ருக்கீங்களோ அதே கான்ஃபிடென்ட்டோட நீங்கள் வந்து குரூப் 1க்கும் அப்ளை பண்ணுங்கள். அதே கான்ஃபிடென்ட்டோட நீங்கள் வந்து இந்த எக்ஸாமையும் எழுதுங்க. கண்டிப்பாக நம்மளாலையும் முடியும் அப்படின்றத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நமக்கான எக்ஸாம். நம்ம வந்து இந்த 90 போஸ்ட்டில் நம்ம வந்து ஒரு போஸ்ட் வாங்கிட்டு ஒரு நல்ல பொசிஷனுக்கு லைஃப்பில் போகணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த வருடம் வந்திருக்கு. இதை விட்டோன்னா இன்னும் அடுத்த வருஷம் நமக்கு இதை விட கம்மியாக கூட போஸ்ட்டு வரலாம். 50, 40, 60 இந்த மாதிரி கூட இருந்திருக்கு. ஸோ அதிகப்படியான போஸ்ட் இந்த தடவை கொடுத்துருக்காங்கன்னே நினச்சிக்கோங்க. ஸோ இதில் வந்து நமக்கு எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் பார்த்தோன்னா 28/3/2024. லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஃபார் த சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 27/4/2024. அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட் பார்த்தோன்னா 2/5/2024 முதல் 4/5/2024 வரையிலும். டேட் அண்ட் டைம் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து என்றைக்கு நடக்குதுன்னா ஜூலை 13, 2024 அன்றைக்கி நடக்குது. ஸோ மார்னிங் தான் இந்த எக்ஸாம் நடக்குது. அன்றைக்கி பார்த்தோன்னா சாட்டர்டேயில் நமக்கு இந்த எக்ஸாம் வருது. டேட் ஆஃப் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து நமக்கு இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுடைய ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் அதை வந்து டிக்ளேர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஒன் டைம் இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு டைமாக வந்து டிஎன்பிசியை எழுதுகிறேன் அப்படின்றவங்களுக்கு தான் இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன். இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் தான் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் 150 rupees நம்ம பே பண்ணிவிட்டு நம்மளுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் அதில் நம்ம ஏற்றிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம எக்ஸாமுடைய அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து நிறைய ரூல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு வந்து நம்ம ஃபோட்டோ வித் அதோடைய டேட்டோடு நமக்கு வேணும். சிக்னேச்சர் வந்து ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபோட்டோ காப்பி அதில் என்ன சைஸில் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லா ஸ்டுடியோலையும் நீங்கள் போய் டிஎன்பிசிக்கு அப்ளை பண்ணணும். அதுக்கான ஃபோட்டோ அப்படின்னு சொன்னாலே அவங்களே வந்து கரெக்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் யாரும் பழைய ஃபோட்டோ வச்சு பண்ணணும் அதில் டவுட் வச்சுக்காதீங்க. ரீசெண்டாக எடுக்கிற ஃபோட்டோஸ் தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். அதில் எந்த டேட்டில் எடுத்தோம் அப்படின்றத மென்ஷன் பண்ண வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. போஸ்ட் அண்ட் வேக்கன்சிஸ் பார்த்தோன்னா டெப்யூட்டி கலெக்டர் இது வந்து மொத்தம் வந்து 16 போஸ்ட்டு. அதாவது வந்துட்டு துணை ஆட்சியர் இந்த போஸ்ட்டு வந்துட்டு இப்போதைக்கு லெவல் 22. ஸோ இந்த லெவல் வந்து நான் அதிகமாக ஆக டெப்யூட்டி கலெக்டர்ன்ற போஸ்ட்லேருந்து நமக்கு வந்துட்டு ஐஏஎஸ் கிரேடு கிடைக்கும். அண்ட் தென் வந்து கலெக்டராகவும் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இது மாதிரி நிறைய பேர் வந்து டெப்யூட்டி கலெக்டராக வந்து ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க. ஒன்லி யூபிஎஸ்சி மட்டும்தான் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இதுலேயும் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே உண்டு. யாரும் இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. டெப்யூட்டி சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ் இது வந்து மொத்தம் 23 போஸ்ட்டு. அசிஸ்டன்ட் கமிஷனர் 14 போஸ்ட்டு. டெப்யூட்டி ரிஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் வந்து 21 போஸ்ட்டு. அண்ட் தென் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டில் 14. டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸரில் 1. அடுத்து வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸில் 1. மொத்தம் வந்து 90 போஸ்ட்டு. இதில் ஸ்டார் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த 2 போஸ்ட்டும் மேபி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் ஸ்டார் வந்து போட்டிருக்கிறாங்க. அதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து வந்துட்டு எலிஜிபிலிட்டி கண்டிஷன் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மினிமம் வந்து 21 வயசாவது நிரம்பி இருக்கணும். மினிமம் வந்து 21 வயசாவது நிரம்பி இருக்கணும். ஸோ டெப்யூட்டி கலெக்டர் போஸ்ட்லேருந்து எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து 34 வயது சொல்லியிருக்காங்க. இதில் அசிஸ்டன்ட் கமிஷனர் இருக்காங்க இல்லையா, கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில், அதில் வந்து ஏதாவது ஒரு டிகிரி வச்சுருக்கிறவங்களுக்கு 34 வயசு தான். ஆனால் வந்து டிகிரியோடு நமக்கு வந்து பிஎல் டிகிரி வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு வயசு கூடுதலாகவே அவங்க எடுத்துக்கலாம். ஸோ 35 வயது வரை அவங்க எழுதிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க.
இதில் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். த போஸ்ட் வைஸ் பர்மிஷன் ரிலாக்ஸேஷன் ஆஃப் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஃபார் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் கிவன் பிலோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா கேட்டகரிஸ்க்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 39 ஏஜ் வந்து முன்னாடி 37 இருந்துச்சு, இப்போ 39 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்ட்டுக்கு மட்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா 40 பிஎல் முடிச்சிருந்தாங்க அப்படின்னா 40 அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது ஒன்றும் இல்லை, நம்ம கம்யூனில் வந்து இந்த இடத்துல ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ யார் யார் என்னென்ன கேட்டகரியில் இருக்கீங்களோ அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. டெப்டி கலெக்டர் போஸ்ட்டுக்கு நமக்கு வந்து ஒரு டிகிரி இருந்தாலே போதுமானது, சரிங்களா? இதுக்கு வந்து ஒரு டிகிரி மட்டும் போதுமானது. அதே போல் டெப்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸில் வந்து பார்த்தோன்னா ஒரு டிகிரி, அண்ட் தென் அது வந்து அப்படி இல்லை அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா அதர் திங்ஸ் பீயிங் ஈக்குவல் preference shall be given to candidate who possess national awards for physical efficiency. ஃபிசிக்கலாக ஏதாவது வந்து நம்ம நேஷ்னல் அவார்ட்ஸ் வின் பண்ணியிருந்தோன்னா அந்த டிகிரி ஈக்குவலாக இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அதை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்தோன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸில் பார்த்தோன்னா இதுக்கும் வந்து நமக்கு ஒரு டிகிரி தான் சொல்லியிருக்காங்க. அதர் தென் இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எதுக்கு எல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, கேண்டிடேட் ஹூ ஹோல்டு போத் பிகாம் டிகிரி அண்டு பிஎல் டிகிரி, பிகாம் அண்டு பிஎல் முடிச்சிருந்தாங்க அப்படின்னா இதுக்கு ஈக்குவல் சொல்கிறாங்க. டுகெதர் வித் எ டிப்ளமோ இன் டாக்ஸேஷன் லாஸ். செகண்ட் வந்து கேண்டிடேட் ஹூ ஹோல்டு போத் பிகாம் அண்டு பிஎல் டிகிரி அப்படின்றது செகண்ட் அவங்க கொடுக்குற செகண்ட் ப்ரிஃபரன்ஸு. தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து பிகாம் டிகிரி அல்லது பிஎல் டிகிரி டுகெதர் வித் ஏ டிப்ளமோ இன் டாக்ஸேஷன் லாஸ். அண்ட் தென் ஃபோர்த் ஒன்று பார்த்தோன்னா கேண்டிடேட் ஹூ ஹோல்டு எய்தர் பிகாம் டிகிரி ஆர் பிஎல் டிகிரி. ஸோ இதில் எதை முடிச்சிருக்கிறாங்களோ அதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தபடியாக பார்த்தோம்னா டெபுட்டி ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் இதுக்கும் வந்து நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு டிகிரி இருந்தாலே போதுமானது, கேண்டிடேட் மஸ்ட் பாசஸ் எ டிகிரி வித் எனி யூனிவர்சிட்டின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து நமக்கு வந்துட்டு ஒரு டிகிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து நமக்கு வேறு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அதர் தென் எதுக்கு ஈக்குவல் சொல்லியிருக்காங்கன்னா பிஜி வந்து பிஜி வந்து டிகிரி இன் ரூரல் சர்வீஸ் ஆஃப் காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட்டில் முடிச்சிருந்தோம் அப்படின்னா ஈக்குவல், அதுக்கு வந்துட்டு நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. அண்ட் தென் பிஜி வந்து டிகிரி ஆர் டிப்ளமோ இன் எக்ஸ்டென்ஷன், அடுத்தது டிகிரி ஆர் டிப்ளமோ இன் சோஷியாலஜி. ஸோ இதிலலாம் நம்ம வந்து முடிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக அந்த போஸ்ட்டுக்கு படிச்சிருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். அடுத்து வந்து டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் கேண்டிடேட் மஸ்ட் பாஸ் அதாவது இதுக்கும் வந்து டிகிரி தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தபடியாக டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ் இதுக்கும் நமக்கு டிகிரி. ஸோ யாரெல்லாம் ஒரு டிகிரி இருக்கிறவங்க மஸ்ட்டாக இதுக்கு அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க த கேண்டிடேட் ஹூ ஹாவ் பாஸ்ட் த ஃபைனல் ப்ரொஃபஷனல் எம்பிபிஎஸ் ஆர் எனி அதர் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பட் ஹாவ் நாட் கம்ப்ளீட் த இன்டர்ன்ஷிப் இதெல்லாம் பண்ணலை மே ஆல்சோ அப்ளை டு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் சப்ஜெக்ட் டு த கண்டிஷன். ஸோ இப்போ வந்து இவங்கெல்லாம் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. இந்த பேராவில் பாருங்கள், த கேண்டிடேட்ஸ் ஹூ ஹாவ் ரிட்டன் த ஃபைனல் இயர் degree examination may also apply for the preliminary examination subject to the condition that they should produce the proof of having passed the degree examination while uploading the documents for main written examination, failing which they will not be admitted to the mains examination. இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபைனல் செமஸ்டர் உங்களுக்கு 21 வயசு கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ப்ரிலிமினரி எக்ஸாமில் பாஸ் பண்ணி மெயின்ஸ் எக்ஸாம் போகிறதுக்குள்ளே உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிருக்கும். எப்படியா இருந்தாலும் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஜூனுக்குள்ளே கண்டிப்பாக ஜூலைக்குள்ளே உங்களுக்கு இந்த ஃபைனல் இயர் வந்து முடியும். அப்போ வந்து உங்களுக்கு எல்லா சர்டிஃபிகேட்ஸும் வந்துடும். நீங்கள் மெயின்ஸுக்கு பாஸ் ஆகிட்டீங்க, ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகிட்டிங்கன்னா மெயின்ஸ்க்கு அப்லோட் பண்ணும்போது உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும். அப்படி நீங்கள் அதில் பாஸ் பண்ணாமல் அப்லோட் பண்ணாமல் போனீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட் ரிஜெக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? யாரெல்லாம் ஃபைனல் இயரும் இருக்கீங்களோ அவங்களும் பண்ணலாம். அண்ட் தென் இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நமக்கு அந்த டிஎஸ்பி போஸ்ட்டுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜெண்டர் வந்து மென் விமனுக்கு சொல்லியிருக்காங்க. ஹைட் வந்து 165 இருக்கணும்.
அடுத்து வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸருக்கும் அதே சொல்லியிருக்காங்க. ஹைட் வந்து 165, ஜஸ்ட் மெஷர்மெண்ட் நார்மல் வந்து 86ம் எக்ஸ்பென்ஷன் வந்து 05 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் 89 05 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் வந்து நாட் அப்ளிகபிள் இந்த போஸ்ட்டுக்கு. டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸருக்கு 50ஆவது மினிமம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டிஎஸ்பியில் விமன்னாக இருந்தால் 155 ஹைட் இருக்கணும். அண்ட் தென் வந்துட்டு நாட் அப்ளிகபிள் இது எதுவுமே அங்கே மென்ஷன் பண்ணலை. விமன் கேண்டிடேட்டுக்கு காமனாக இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட்லாம் நமக்கு அனெக்ஷரில் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணிக்க வேண்டியதான். அடுத்தபடியாக பார்த்தோன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஆஸ் யூஷுவல் நமக்கு டிஎன்பிசியில் நடக்கிற அதே 200 கொஷின் தான் இருக்கும். ஆனால் என்ன வேறுபாடுன்னு பார்த்தோன்னா 25 மார்க்குக்கு வந்துட்டு மேக்ஸும் 175 மார்க்குக்கு வந்துட்டு ஜிகே பார்ட்டும் வந்து இடம்பெறும். இது வந்து 300 மார்க்கும் 3 மணி நேரமும் இந்த எக்ஸாம் வந்து நடைபெறும். 90 மார்க் எடுத்தால் தான் நம்ம எலிஜிபிள். ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 120 மார்க் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டைப் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் மொத்தம் 4 பார்ட்டாக நடக்குது. அதில் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு வந்துட்டு நமக்கு வந்து டோட்டலுக்குலாம் எடுத்துக்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு நம்ம அதுக்கு எலிஜிபிளாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி வந்து யூபிஎஸ்சி எக்ஸாமில் வந்துட்டு நமக்கு வந்து 2 பேப்பர் நடக்கும். ஆஃப்டர்நூன் எழுதுகிற அந்த பேப்பரில் நம்ம வந்து எலிஜிபிள் ஆனால் தான் ஃபஸ்ட் பேப்பரே நமக்கு வேலிடேட் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி தான் இந்த எக்ஸாமும். இதில் வந்து நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்துட்டு 250 250 250ன்னு சொல்லிட்டு பேப்பர் 2 பேப்பர் 3 பேப்பர் 4 அப்படின்றது நடைபெறும். ஸோ பேப்பர் 1லையும் நம்ம வந்து எலிஜிபிள் ஆகணும். அண்ட் தென் பேப்பர் 2 3 4 இதெல்லாமும் நம்ம நல்லா எழுதணும். ஸோ டோட்டலாக வந்து இன்டர்வியூக்கு 100 மார்க்கு, இதெல்லாம் சேர்த்து 850 மார்க்குக்கு நடக்கும். அதில் வந்து மினிமம் நம்ம எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா 255ஆவது எடுத்தால் தான் நம்ம வந்து அதுக்கு எலிஜிபிளே. அதுக்கு கம்மியான மார்க் எடுத்தோன்னா எலிஜிபிள் கூட கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து நமக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து தெரியும், நான் சொன்னாலேயே அந்த ஃபோட்டோ மெத்தட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்படி தான் நம்ம பேர் அண்ட் தென் வந்து எந்த டேட்டில் அந்த ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்றத இந்த இடத்துல நமக்கு மென்ஷன் பண்ணணும். ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர், நேம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர் தொடங்கி விருதுநகர் வரைக்கும் மொத்தம் 38 டிஸ்ட்ரிக்ட்லேயும் நடக்குது. எங்கெங்கே நியரில் இருக்கோ அங்கே நீங்கள் போட்டுக்கலாம். மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் நமக்கு சென்னையில் மட்டும்தான் நடக்கும், வேறு எங்கேயுமே நடக்காது. அடுத்தது சிலபஸ் பார்த்துடலாம். ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேன்ஸ்க்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க, அதை யார் இருக்கீங்களோ அதெல்லாம் வந்து படித்து பார்த்துக்கோங்க. அனெக்ஷர் 3ல் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுடைய சிலபஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. முக்கியமாக இந்த சிலபஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுதான் நமக்கு முக்கியமானது. மொத்தம் வந்து 10 யூனிட் கொடுத்துருப்பாங்க. ஜென்ரல் சயின்ஸ் ஃபஸ்ட்டு, அடுத்து வந்து கரண்ட் ஈவெண்ட்டு, அண்ட் தென் ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா, ஹிஸ்ட்ரி அண்டு கல்ச்சர் ஆஃப் இந்தியா, அண்ட் தென் இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கனமி, இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டு, ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியல் பொலிட்டிக்கல் மூமெண்ட் இன் தமிழ்நாடு, அண்ட் தென் 9th யூனிட்டாக வந்து டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, அண்ட் தென் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. ஸோ இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய 10 யூனிட். இந்த யூனிட்லேருந்து நமக்கு 25 மார்க் இருக்குது. ரொம்ப சிம்பிளான 25 மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணக்கூடியது இது. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷினில் வந்து நம்ம எப்போவுமே அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். இது வந்து மெயின்ஸுடைய எக்ஸாமினேஷனுடைய சிலபஸ். பேப்பர் 2க்கு பேப்பர் 1க்கு வந்து கட்டாய தமிழ்மொழி தகுதியாக SSLC ஸ்டாண்டர்டில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேப்பர் 2 பேப்பர் 3 பேப்பர் 4 இதெல்லாம் வந்து நீங்கள் தனியாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பேப்பருக்கு பார்த்தோன்னா நம்ம குரூப் 4க்கு படிக்கிறீங்க இல்லையா, அதுவே நமக்கு போதுமானது. அதை வச்சே நம்ம இந்த எக்ஸாமை எழுதிடலாம், தமிழ் எலிஜிபிலிட்டியை. ஸோ இதுக்கு வந்து தனித்தனியாக நமக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் சிலபஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த பாருங்கள், பேப்பர் 1 கொடுத்துருக்காங்க, பேப்பர் 2 கொடுத்துருக்காங்க, அதே போல் பேப்பர் 3 பேப்பர் 4 எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணிவிடுங்க, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. குரூப் 4 போதும்னு நினைக்காதீங்க. அப்புறம் வேலைக்கு போய் உட்காந்ததுக்கப்புறம் நான் வந்து குரூப் 1க்கு படிச்சிருக்கலாமே, குரூப் 2க்கு படிச்சிருக்கலாமே அப்படின்ற தாட்ஸ் வரவே கூடாது. அதுக்காக இப்போலேருந்தே
உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இந்த எக்ஸாம்லாம் விட்டோன்னா நமக்கு நாட்களும் ஓடுது. நம்ம வந்து ஒரு வேலைக்கு போய் உட்காந்துட்டு நம்ம வேறு வேலைக்கு போயிருக்கலாமேன்னு நினைக்கிறது ரொம்பவே வந்து தவறான விஷயம். அதை முன்கூட்டியே நம்ம எப்படி திருத்திக்கலாம் அப்படின்றத பாருங்கள். ஏன்னா வேலைக்கு போயிட்டிங்கன்னா படிக்கிறதுக்கெலாம் நேரமே இருக்காது. குரூப் 4ல் போய் உட்காந்துட்டிங்க, குரூப் 2ல் போய் உட்காந்துட்டிங்க, அதுக்கப்புறம்லாம் குரூப் 1 எழுதணும் அப்படின்னு நினைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும்.